ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்முண்டிலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவராகிய தகப்பனே, நீர் எங்களோடு கூட வேதத்தின் சத்திய வார்த்தைகள் மூலமாக எங்களோடு கூட பேசி வழிநடத்தும்படியாய் இந்த நாளுக்குரிய உம்மிடத்திலிருந்து வருகிற ஆகாரத்தை எங்களுக்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு பிட்டு தரும்படியாய் உமது நாமத்தினாலே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாங்கி புசிக்கத்தக்கதான கிருபையும் பாக்கியத்தையும் எங்கள் யாவருக்கும் உண்டு பண்ணி தருவீராக. தகப்பனே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஆவியானவரே, தகப்பனே உம்மை பாதம் பணிந்து அழைக்கிறோம். வாரும் ஆவியானவரே, வாரும் ஆவியானவரே, வாரும் ஆவியானவரே. மண்ணோட்டை பொறுப்படுத்திக் கொள்ளும் மாம்சமும் இரத்தமும் வேதத்தை நீர் கொடாதவைகள் ஒன்று கூட ஒருபோதும் என்னிலே காணக்கூடாதபடி, ஒருபோதும் முளைத்தும் வராதபடி கர்த்தருடைய நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினால் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. கர்த்தருடைய நாமமும் இரத்தமும் வார்த்தையும் வசனமும் அபிஷேகமும் கிருபா வரங்களும் உம்முடைய சாரமும் சத்துவம், உம்முடைய தெய்வீக தன்மையும், உம்முடைய தெய்வீக வல்லமையும், உம்முடைய அன்பும், உம்முடைய வெளிச்சமும், உம்முடைய நித்திய ஜீவ ஒளியும் ஆண்டவரே எளியவனையும் ஆண்டவரே ஆராதனை பங்கு பெறுகிற பிள்ளைகள் யாவரையும் ஆட்கொள்வதாக. லைவிலே இணைந்திருக்கிற பிள்ளைகளை ஆட்கொள்வதாக. நீர் மாத்திரமே ஆளுகை செய்யும். எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய திருநாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அதிகாலையில் தேவனை தேடுவது நல்லது. அதிகாலையில் தேவனை தேடுவது நல்லது என்ற வார்த்தையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கிட்டு வர்றார். இந்த அதிகாலையிலே தேடுகிறவர்கள் யார் என்பது அவருக்கு மிக நன்றாக தெரியும். உள்ளானபடி இருதயபூர்வமாக தேடுகிறார் என்று. பரீட்சைக்காக, பப்ளிக் எக்ஸாமுக்காக பிள்ளை நல்லா பாஸ் ஆகணும், நல்ல மார்க்கு கிடைக்கணும், நினச்ச காலேஜில் சீட்டு கிடைக்கணும், அதுக்காக நான் கட்டாயம் காலையில் கர்த்தரை தேட போகிறேன் அப்படின்னு தேடுற அம்மாமார்கள், அப்பாமார்கள், அப்படி தேடுகிற பிள்ளைகள், அது அதை குறித்து இங்கே சொல்லலை. அதிகாலையிலே தேடுவது நல்லதுன்னு. அனுதினமும் அதிகாலையில் தேடுவது நல்லது. தேவைக்காக அதிகாலையிலே போய் தேடுவது அது சுயநலம். ஒரு காரியம் பிரச்சனை, ஒரு இது சரி, அதுக்கு காலையில் கட்டாயம் ஜெபம் பண்ணணும். அது முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் அடுத்தது எப்போ வருதோ அப்போ ஜெபம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதும் சுயநலம். அப்படி அந்த விதத்தில் இருக்கிறோமா, அந்த லிஸ்ட்டில் இருக்கிறோமா என்னன்னு தெரியாது. ஆனால் வார்த்தை சொல்லுகிறது, அதிகாலையில் தேவனை தேடுவது நல்லது. தேவனோடு நாம் இருப்பது நல்லது, தேவன் நம்மோடு இருப்பது நல்லது. இதை தவிர்த்து எல்லாம் தீமையானது. இதை தவிர்த்து அத்தனையும் தீமையானது. மனுஷருடைய அன்பும் தீமையானது, மனுஷருடைய நேசமும் தீமையானது. மனுஷருடைய வார்த்தையை நம்புவதும் அக்கினியில் குதிப்பதும் ஒன்று தான். அதை நம்பி இருப்பதும் நம்ம அகால பாதாளத்துக்கு கொண்டு போயிடும். மனுஷனுடைய வார்த்தைகள் நிலை நிற்பதில்லை. ஆனால் தேவன் மனுஷனுக்கு சொன்ன வார்த்தைகள் நிலை நிற்கக்கூடியது. அதை நம்புகிற மனுஷனுக்கு அது நிறைவேறக்கூடியது. அது நம்புகிற மனுஷனுக்கு அது நிறைவேறக்கூடியது. மனுஷனுக்கு தேவன் சொன்னவைகளை தேவன் மறக்காமல் இருக்கிறவர். மனிதனுக்கு சொல்லுகிறதெல்லாம் அந்த நிமிடமே மறந்து போகிறவைகள், ஞாபகத்தில் இருப்பதில்லை, ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதும் இல்லை. தேவன் மனுஷனின் பேரிலே நினைவுள்ளவராய் இருக்கிறேன் என்று சொன்னால் நினைவுள்ளவராக இருப்பார். ஆனால் நீ என் நினைவு, நான் உன் நினைவு என்று சொல்லுகிறவர்களுடைய நினைவுகள் நிலைப்பதில்லை.
அந்த நினைவுகள், மனுஷனுடைய நினைவுகள் நிலைப்பதில்லை. மனுஷனுடைய நினைவில், அவனுடைய எண்ணத்தில், அவன் தன்னை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் ஒன்றுமே கிடையாது. அதில் அது ஒன்றுமே கிடையாது. ஆனால் தேவனுடைய எண்ணமும் தேவனுடைய நினைவுகளும் மனுஷனை குறித்ததெல்லாம் மேன்மையானது, மேன்மையானது, உயர்ந்ததாய் இருக்கிறது. பூமிக்கு வானம் எவ்வளவாய் உயர்ந்திருக்கிறதோ அப்படி அவருடையவைகள், அவருடைய பிள்ளைகளை குறித்தது உயர்ந்ததாய் இருக்கிறது, மிக உயர்ந்ததாக இருக்கிறது. அதிகாலையிலே தேவனிடத்திலே நம்முடையவைகளை எல்லாம் சொல்லும் பொழுது அதை அவர் கவனமுடன் அதை கேட்கிறார். தேவன் சொன்னதையெல்லாம் நம்ம கவனமாக கேட்கணும், கேட்டு அதன்படி நடக்கணும், பேசணும், செய்யணும், காத்திருக்கணும். அது காத்திருக்கணும். அப்படி இருந்தால்தான் அவர் சொன்னவைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் சொன்னதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் காணப்படும். அதில் தேவனை பார்க்கலாம், அவர் சொன்னதெல்லாம் நிறைவேற அவரை பார்க்கலாம். நாம் பயப்படுகிற தீமைகள் நம்மை அழிக்காமல் இருக்கிற காரியத்தில் அவரை பார்க்கலாம். அழிக்காமல் தீமை நம்மை அழிக்காமல் இருக்கிற காரியத்தில் அதை பார்க்கலாம். நம் தேவைகள் சந்திக்கப்படுறதில் பார்க்கலாம். ஆனால் நம்ம சந்திக்க வருகிறவர்களால் ஆபத்து தான் இருக்குதே தவிர, தீமை தான் இருக்கே தவிர, அதில் வேறு ஒன்றும் நல்லவைகள் என்று எதுவும் இல்லை. தேவனோடு இருக்கிற ஐக்கியம் நல்லதை கொண்டு வருகிறது. தேவன் அல்லாத ஐக்கியங்கள் எல்லாம் நமக்கு தீமையை கொண்டு வருது, நாசத்தை, மோசத்தை கொண்டு வருது. தேவனை கேட்டு செயல்படுவது நம்ம எல்லா தீமைக்கும், பேராபத்துகளுக்கும், கண்ணிகளுக்கும், வலைகளுக்கும், சுருக்குகளுக்கும் நம்மை விலக்கி காக்குது. விலக்கி பரிசுத்த குலைச்சல்களுக்கும் விலக்கி காக்குது. தேவனை என்னுடைய ஆலோசனையை கேட்காமல் செய்வது நம்மை நாமே அழிவுக்கு ஒப்பு கொடுப்பது. அதிகாலையிலே தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று கர்த்தர் வேதத்தில் சொல்லியிருக்கிறார். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொல்லி மனுஷீகமாக பார்க்கக்கூடாது. மாம்ச கண்ணால் அவர் காலையில் வருவார் அப்படின்னு பார்க்கக்கூடாது. கர்த்தரிலே வளர்ந்து கர்த்தரின் ஆழத்திலே வளர்ந்து உள்ளான மனுஷனுக்குள்ளே, பரிசுத்தருக்குள்ளே, உத்தமருக்குள்ளே, நீதிபரருக்குள்ளே, சத்தியபரனுக்குள்ளே வளர்ந்து, அன்புள்ளவருக்குள்ளே வளர்ந்து வர அவர் அதிகாலையிலே தேடும்போது அவர் நம் அருகில் இருப்பதை நாம் பார்க்கலாம். அவர் நடந்து வீட்டுக்குள்ளே வர்றதை பார்க்கலாம். அவர் நடந்து அறைக்குள்ளே வர்றதை பார்க்கலாம். நம் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறத பார்க்கலாம். ஆனால் உடனே பார்க்கணும், உடனே இருக்கணுன்றது நடக்காது. பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தத்தில் வளர்ந்து கர்த்தருடைய பிரியத்தின்படி நாம் நடந்து அதில் நிலைத்து வர அப்பொழுது கர்த்தரை காண்கிற பாக்கியங்கள் கிடைக்கும். நாம் சகட்டு மணிக்கு வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு, மற்றவங்களை பீறிக்கிட்டு, குத்திக்கிட்டு, பிராண்டிக்கிட்டு,
அவங்கள வாயில் வந்தபடியெல்லாம் திட்டிக்கிட்டு தூஷணம் பண்ணிக்கிட்டு வெளியில் பிரேசலாட் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஸ்தோத்திரம் நல்லா இருக்கீங்களா, இப்போ தான் உங்களை குறித்து நினச்சேன், திட்டிகிட்டு இருந்தது தான் அப்படி நினச்சேன்பாங்க, உங்களை தான் இப்போ தான் நினச்சேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவரே நான் உண்மை பார்க்க ஆசைப்பட்றேன்னு சொன்னால் அது நடக்காது. அது நடக்காது. உள்ளொன்றும் புறமொன்றும் வைத்து கொண்டு கர்த்தரிடத்தில் வந்து பண்ணுகிற விண்ணப்பங்கள் ஜெபங்கள் எல்லாம் கர்த்தருக்கு ஏற்புடையதாக இருக்காது. நாம் என்ன சொல்லலாம், கர்த்தர்கிட்ட சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனால் அந்த ஜெபத்தை தேவன் கேட்டாரா இல்லையான்னு எப்படி தெரியும்? தெரியாது. கேட்டாரா இல்லையான்னு. நான் கண்ணீர் வடித்ததுனால அவர் உடனே இறங்கிடுவாருன்னு அது உண்மையாக இருக்கணும். மற்றவங்க கண்ணீரை வடிக்க வைக்கிறேன்னா நான் என் கண்ணீரை மட்டும் நான் சொல்கிறது என்னுடைய காரியங்களுக்கு உண்மையாக நான் கர்த்தரிடத்தில் வடிக்கிறேன். மனம் திரும்பி மனம் வருந்தி இருதயம் உடைஞ்சி மற்றவங்க இருதயத்தெல்லாம் டெய்லி உடைச்சிக்கிட்டு மற்றவங்க விசுவாசத்தெல்லாம் உடைச்சிட்டு மற்றவங்க தேவன் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையெல்லாம் உடைக்கிற வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு ஆண்டவரே இந்த வேலையெல்லாம் தேவன் கூடாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு அது சாத்தான் வேலை அதையெல்லாம் செஞ்சுட்டு நான் உடைந்த பாத்திரமாக இருக்கிறேன், நான் உடைந்த உள்ளமாக இருக்கிறேன், ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பாருங்கள், அதிகாலையில் உங்ககிட்ட வந்திருக்கிறேன்னு சொன்னால் அது தேவனுக்கு பிரியமாக இருக்காது. நான் உணரப்படணும். நான் ஆண்டவரே மற்றவங்களே என் வார்த்தையினால் காயம் கட்டுறேனா, இந்த வார்த்தையினால் ஒருத்தருக்கு யாருக்காவது இளநீ கொடுக்குறேனா, யாருக்காவது நொங்கு கொடுக்குறேனா, இந்த வார்த்தையினால் யாருக்காவது ஒருத்தருக்கு மருந்தாக இருக்கிறேனா, இந்த வார்த்தையினால் என் கிரியையினால் செயலினால் அப்படின்னு பேசும்போது அப்படி இப்படி நல்ல விதமாக தான் பேசுவாங்க. ஆனால் மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பரிசுத்த ஆவியானவர் தான் நன்றாக இனங்கண்டு வைத்திருக்கிறவர். அவர் இருந்தால், அவரோடு நாம் இருந்தால் அவர் சொல்லி தருவார். இது ஆடு இல்லை, இது ஓனாயி, எச்சரிக்கையாயிரு, இது ஆடு இல்லை, இது ஓனாயி அப்படின்னு. அதனால் அதிகாலையில் கர்த்தரை தேடுவது நல்லது, என்று நாம் கடந்த முறை பார்த்தோம். கர்த்தரை கல்லறையிலே மரித்து கல்லறையிலே வைத்த போது கல் புரட்டப்பட்டு சாத்தப்பட்டிருந்தது. 3ஆம் நாளிலே கர்த்தர் உயிர்த்தெழுவார் என்று சொன்ன வார்த்தையின்படி அவர் உயிர்த்தெழுந்துட்டார். ஆனால் அதை அறியாத, அதை நம்பாமல் இருந்த ஸ்திரீகள், தேவ பிள்ளைகள் ஸ்திரீகள் சிலர் கல்லறைக்கு போகும்போது இந்த கல்லை நமக்கு யார் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவர் பேசிக்கொண்டு போனார்கள் என்று பார்த்தோம். ஆனால் அவர்கள் போனபோது கல் தள்ளப்பட்டிருக்கிறதை பார்த்தார்கள். அப்பொழுதும் அவர்கள் துள்ளி குதிக்கலை, கர்த்தர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று இல்லை. ஏனென்றால் இன்னொரு ஒரு மரியாள் என்கிற இன்னொரு மகள், அவர்கள் மரியாள் என்கிற மகள், அவர்கள் அதிகாலையிலே கர்த்தரை தேட போகும்போது அவர்களும் கல் தள்ளப்பட்டிருக்கிறதையும் பார்த்து, இயேசுவின் சரீரம் அங்கு இல்லை, துணி மட்டும் சுத்தப்பட்ட அந்த துணியை கண்டு ஆண்டவரை யாரோ எடுத்து கொண்டு போயிட்டாங்க, அவரை வைத்த இடம் தெரிந்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் அந்த இடத்துல அவளுக்காக, அந்த மகளுக்காக முதல் காட்சி கொடுப்பதற்காக, முதல் தரிசனம் கொடுப்பதற்காக கர்த்தர் அங்கே நிற்கிறதை பார்த்து, கர்த்தர் என்று அறியாமல் தோட்டக்காரர் என்று எண்ணி, தோட்டக்காரரே ஐயா ஆண்டவருடைய சரீரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுங்க, நான் கொண்டு போகிறேன், நான் எடுத்துகிட்டு போகிறேன் ஆண்டவருடைய சரீரத்தை என்று சொல்லுகிறார்கள். அப்படி தூக்கிட்டு போக முடியுமா? ஆனால் அவர்கள் அவ்வளோ தைரியமாக சொல்லுகிறார்கள், நான் தூக்கிட்டு போகிறேன்னு. அவ்வளோ அன்பு பாசம் தேவன் மேரிலே அவர்களுக்கு. நம்ம சொல்கிற பாசம் அன்பு இல்லை, அது வேறு. அந்த அன்போடு கூட தேவனை அவர்கள் உளமாற நேசித்ததுனால பாவ வாழ்க்கையில் இருந்த என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். என் பாவத்தை மன்னித்து இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி என்னை கல்லறிந்து கொள்ள வந்தவர்களிலிருந்து என் ஜீவனை காப்பாற்றி என்னை காப்பாற்றினவர் அவர்தான்.
என் தேவனாகிய கர்த்தர் தான் என்னை காப்பாற்றினார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரை நான் பார்த்துட்டேன். அவர் என் உள்ளத்தில் வந்துட்டார். பரிசுத்தர் என் உள்ளத்தில் வந்துட்டார். அன்புள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன் என் உள்ளத்தில் வந்துட்டார். இனி நான் பாவ வாழ்க்கையை வாழ மாட்டேன். பாவ வாழ்க்கையில் நான் எப்படிலாம் நான் நடந்தனோ, பாவ வாழ்க்கையில் யாரோட சகவாசம் வைத்திருந்தனோ அந்த சகவாசமே எனக்கு வேண்டாம் என்று புறம்பே தள்ளி பரிசுத்தரின் வழிகளிலே நடந்து தேவனுடைய இருதயத்தை அவர்கள் கவர்ந்து கொண்டார்கள். தேவனுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டார்கள். வார்த்தையில் ஜாலமாக பேசுகிற வார்த்தையினால, புகழ்ச்சியாக பேசுகிற வார்த்தையினால, ஏசப்பாவை வைத்து பேசுகிற வார்த்தையினால் அவங்க இருதயத்தை கவரலை. அவங்களுடைய உள்ளான மனமும் எண்ணமும் தேவனை கவர்ந்து கொண்டது. தேவனை அவர்கள் கவர்ந்து கொண்டதில் முதலிடம் பிடித்தார்கள். அவர்களுக்கு முதலிடம் பிடிக்கணுன்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை. ஆனால் தேவன் அவர்களுக்கு அந்த முதலிடம் கொடுத்தார். என்ன? அவர் உயிர்த்தெழுந்த போது முறை காட்சி கொடுத்தது அந்த மகளுக்கு தான். பிறகாலே அவள் அழுகிறதை கண்டு தான் கர்த்தர் அப்புறம்தான் கண்டுட்டா இது கர்த்தர் என்று, அது ஏசப்பா என்று சொல்லி ரஃபோனி என்று அவரை கூப்பிட்டு போதகரே என்று. அப்போ கர்த்தரை தேவனை அணைக்க அவள் முற்படும் போது, கர்த்தராகிய தேவன், நான் இன்னும் பரத்துக்கு நான் ஏறலை, நீ உன் சகோதரரிடத்தில் போய் சொல்லு, சொன்னபடியே உயிர்த்து எழுந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு கர்த்தராகிய தேவன். எல்லையில்லாத சந்தோஷம் அவர்களுக்கு, எல்லையில்லாத சந்தோஷம். அந்த அதிகாலை வேளையில் பல ஆண்டவருடைய தாயார் உட்பட பலர் போயிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு அவர் முதல் தரிசனம் கொடுக்கலை இந்த அதிகாலையில். அப்போ அதிகாலையில் தேடுகிறவர்கள் எப்படி தேடுகிறார்கள் என்று, இந்த மகளுக்குள்ளே இருந்த தேடுதல் எப்படி வந்த தேவ பிள்ளைகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைங்க தான், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் தேவனுடைய இருதயத்தை கவர்ந்து கொள்கிறதில் இந்த மகள் முன்னோடியாய் இருந்தார்கள். அப்போ அதிகாலையில் தேடுறதுனால நான் கெட்டு போகிறது கிடையாது, நான் அழிஞ்சு போகிறது கிடையாது. நான் அதிகாலையில் தேடுறதுனால பெற்றுக்கொள்ளாமல் போகிறது கிடையாது. ஏன்னா சொன்னதை சொன்னபடி இந்த உலகத்தில் செய்யணுன்னா கர்த்தரை தவிர வேறு யாரும் கிடையாது. வேறு இருந்தால் நம்ம போகலாம், வேறு யாரும் இல்லை. வேறு மீட்பரும் இரட்சகரும் விடுதலை நாயகனும் ஜெயகிறிஸ்துவும் ஆசீர்வதிக்கிற தேவனும் நன்மை செய்கிற தேவனும் மன்னித்து பாவத்தை கழுவி தம் மந்தைகளை சேர்த்து கொள்ளுகிற தேவனும் பரலோகத்துக்கு கொண்டு போகிற தேவனும் நித்திய ஜீவனத்தை கொடுக்குற தேவனுமாய் இருக்கிறவர். அவரை தவிர வேறு யாரும் இல்லை, வேறே தேவன் இல்லை, வேறே இரட்சகர் இல்லை, அவரை தவிர வேறு சிருஷ்டிகர் இல்லை, அவர் ஒருத்தர் தான். அதனால் அவரை தேடுகிறவர்கள், அவரைத்தான் கும்பிடுகிறோம் என்று சொல்கிறவர்கள் அல்ல, அவரையே தேடுகிறவர்கள், நித்தமும் அவரையே தேடுகிறவர்கள், வேறு இங்கேயும் தேடாதபடி தேவனை மாத்திரம் தேடுகிறவர்கள், தேவனை மாத்திரம் தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாக்கியவான்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையின்படி யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். ஒன்றாம் வசனம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்தவர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். போன வாரம் சொல்லப்பட்டுச்சு, ஒரு சில பேர்கள், 3 பேர்கள் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது, இது வந்தவங்க யாருன்னு. அப்போ வேறு சிலரும் வந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அது இந்த வசனத்தில் தான் இருக்குது. ஏனென்றால் சொல்லப்படுகிறது, வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். அப்போ கூட இன்னும் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க வந்திருக்காங்க. 22ஆம் வசனம். ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையினிடத்திற்கு போய் பாருங்க, அதிகாலையிலே கல்லறையினிடத்திற்கு போய். இப்போ இவங்கெல்லாம் உண்மையாக தேடுறவங்க தான், பொய்யா தேடுறவங்க இல்லை. பொய்யா தேடுறவங்க இல்லை, உண்மையாக தேடுறாங்க. ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கையும் விசுவாசம் ஒவ்வொரு விதமாக இருக்குது. நம்பிக்கை விதமாக இருக்குது. 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுவார் என்று சொல்லப்பட்டதை நம்பக்கூடாத முறையில் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் தேவன் அவர்களை நேசித்தார், தேவன் அவர்களிலே அன்பு கூர்ந்தார். அதில் எந்த பட்சபாதம் இல்லாதபடி அன்பு கூர்ந்தார். நீ இருதயத்தை கவர்ந்து கொண்ட மகளுக்கு எப்படி தேவன் அன்பு கூர்ந்தாரோ அதுபோல் மற்ற பிள்ளைங்கக்கிட்டே அதே அன்பு கூர்ந்தார். ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இருந்தார்கள். ஆனால் தேவனை தேடுகிறவர்களாக இருந்தார்கள். சகரியா 8ஆம் அதிகாரம் 22. அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளுடைய கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். அடுத்தது ஆமோஸ் 5ஆம் அதிகாரம். ஆமோஸ் 4:6-14. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 1066. கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தர் தேடுங்கள். 4ஆம் வசனம், கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். 6ஆம் வசனம், கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். அப்போ கர்த்தரை தேடினா நம்ம பிழைக்க மாட்டோங்கிற நம்ம சூழ்நிலைகளை பார்க்கும்போது பிழைக்க மாட்டோம் என்றும் எண்ணுகிறோம், நாம் வார்த்தையாகவே சொல்லுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது என்ன? கர்த்தரை தேடுங்க பிழைப்பீர்கள், கர்த்தரை தேடுங்கள் பிழைப்பீர்கள் என்று. 14ஆம் வசனம், அதே அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடே இருப்பார். நன்மைன்னா கர்த்தர் பேருக்கு ஒரு பேர் இருக்குது. நன்மைன்னா அவருக்கு ஒரு பேர். நன்மை என்பதும் கர்த்தருக்கு ஒரு பேர். நன்மையை தேடுங்கள், நன்மையாகிய கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடி சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்று சொல்லி. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 18ஆம் வருஷத்தில் ஆகாபின் குமாரனாகிய யோராம் சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆனாலும் தன் தகப்பனைப் போலும் தன் தாயைப் போலும் அல்ல, தன் தகப்பன் பண்ணுவித்த பாகாலின் சிலையை அகற்றிவிட்டான்.
என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கிக் கொண்டிருந்தான். மோவாபின் ராஜாவாகிய மேசா ஆடு மாடுகள் பெருத்தவனாயிருந்து இஸ்ரவேலின் ராஜாவுக்கு 1,00,000 ஆட்டுக்குட்டிகளையும் 1,00,000 குறும்பாட்டுக்குட்டி கடாக்களையும் செலுத்தி வந்தான். ஆகாப் இறந்து போன பின் மோவாபின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். அக்காலத்திலே யோராம் என்னும் ராஜா சமாரியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலை எல்லாம் இலக்கம் பார்த்து போய், மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான், மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோடே கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டனுப்பினதற்கு அவன், நான் வருகிறேன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான். அதற்கு அவன், ஏதோம் வனாந்திர வழியாய் என்றான். அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றித் திரிந்தபோது அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே என்றான். மூன்றாம் அதிகாரத்தில் இப்படி ஆரம்பிக்கப்படுகிறது. யூதாவின் ராஜா யோசபாத், இஸ்ரவேலின் ராஜா சமரியாவிலிருந்து ஆளுகை செய்கிறவன் யோராம். இவன் ஆகாப்புடைய குமாரன். அப்போ ஆகாப்பின் குமாரன்னா அப்போ அவனுடைய தாய் ஏசபேல். ஆனால் ஏசபேல் நடந்த அந்த பாவத்தின் நடந்த வழியில் தான் இந்த ராஜா சிக்கிக்கிட்டு இருக்கிறான்னு வேதம் சொல்லுகிறது. அந்த பாவத்தை விட்டு விலகாதபடி இஸ்ரவேலின் ராஜா, சமரியாவிலிருந்து ஆளுகை செய்கிற இஸ்ரவேலின் ராஜா பாவத்தை விட்டு வரலை. தேவனுக்கு கோபமும் எரிச்சலுமா இருக்கிற காரியத்திலிருந்து அவன் வரலை. தன் பிதாக்கள் எந்த வழியில் நடந்தாங்களோ, தேவனுக்கு பிடிக்காத வழியில் நடந்தாங்களோ, அவனுடைய தகப்பன் அவனுடைய வீட்டார் நடந்தாங்களோ அந்த வழியில் தான் நடக்கிறான் இவன். இன்னொரு பக்கம் யூதாவின் ராஜா, யூதாவின் கர்த்தருடைய தேசம், யூதாவின் ராஜா, அவன் பேர் யோசபாத். அவன் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறவன், கர்த்தருடைய வழியில் நடக்கிறவன், கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறவன், பாவ வழியில் இல்லாதவன், பாவ வழியிலும் விக்கிர ஆராதனையின் வழியில் இல்லாதவன், ஜனங்களை விக்கிர ஆராதனையின் வழியில் நடத்தாதவன், கர்த்தருக்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவன், தன் ஜனங்களை நடத்துகிறவன் யோசபாத். இந்த ஆகாப்புடைய இதுவும் இந்த யோசபாத்தும் உறவுக்காரங்க, சொந்தக்காரங்க, 2 பேரும் உறவினர்கள். இஸ்ரவேலின் ராஜா பாவத்தில் இருக்கிற இந்த ராஜா, பாவத்தை விட்டு விலகாத விக்கிரத்தின் பின்னாக இருக்கிற இந்த ராஜா, தேவனுடைய பெயரை சொல்லி கொண்டாலும் அவன் தேவனுடைய வழியிலே இல்லாதவன், தேவனை கேட்டு எதையும் செய்யாதவன், தேவனை கேட்டு செய்கிறவனே இல்லை, தன்னிச்சையாய் முடிவெடுத்து செய்கிறவன், தன் மனம் போன போக்கில் முடிவெடுத்து போகிறவன். அப்படி இருக்கிறோம்ல, நிறைய பேர் இருக்கிறோம்ல. கர்த்தர் என்ன தான் சொன்னாலும் அவங்க வழியில் தான், என் வழியில் தான் நடப்பேன், நான் பேசுகிறபடி தான் பேசுவேன், நான் நடக்கிறபடி தான் எண்ணுவேன், நான் அப்படி தான் போவேன், நான் இப்படி. ஆனால் மற்றவங்க மேலே தான் அந்த பழியை போடுவேன், மற்றவங்க மேலே தான் அந்த குற்றத்தை போடுவேன், மற்றவங்க மேலே தான் அந்த பழியை போடுவேன், இவங்களால தான் அவங்களால தான். போனது அவங்கவுங்க சொந்த ஆலோசனையில், அவங்கவுங்க சொந்த புத்தியில் பழியை அடுத்தவங்க மேலே, இல்லை பெற்றவங்க மேலே, ஊற்றவங்க மேலே, உடன் பிறந்தவங்க மேலே. யார் அன்பாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்களோ அவங்க பேரில், அன்பு இருக்கோ இல்லையோ அன்பாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்க பேரில், பல விதத்தில் எல்லாம் அடுத்தவர்கள் பேரிலேயே குற்றங்களையும் குறைகளையும் அள்ளி வீசுகிறத பார்க்குறோம். இங்கேயும் அதே தான், இந்த இடத்துலையும் அதே தான், இங்கே தான் அதே தான். அவனால தான் கெட்டேன், இவனால தான் கெட்டேன், அவனால தான் கெட்டேன், இவனால தான் கெட்டேன் அப்படின்னு சொல்கிறது.
அதே போல தான் இந்த ராஜா இவன் தேவனுடைய வழியிலே இல்லாதவன், தேவனை அதிகாலையிலே தேடாதவன், தேவனை நாடாதவன், தேவனுக்கு பிடிக்காததை தன்னை விட்டு எடுத்து போடும்படியாய் விட்டு கொடுக்காதவன், தன் ஜனங்களையும் பாவ வழியிலே நடத்துகிறவன். இவனுக்கு மோவாப் என்கிற ஒரு ராஜா, அவன் வருஷம் 1,00,000 ஆடுகளை அவனுக்கு கப்பம் கட்டி கொடுக்குறான். கப்பம் கட்டுறதுனா தெரியுமா? அவனுக்கு கொடுக்கறது வருஷா வருஷம் அவனுக்கு கொடுக்கணும். 1,00,000 ஆடுகள், 1,00,000 ஆட்டுக்குட்டிகளையும் 1,00,000 குறும்பாட்டு கடாக்களையும், ஆக 2,00,000 வருஷம். அதை நிறுத்திட்டான். இந்த மோவாப் ராஜா கொஞ்ச காலம் கழித்த பிறகு நிறுத்ததுனால பிரச்சனை உண்டாயிருச்சு. அப்போ மோவாப் ராஜா இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறான் என்று அறிந்து யூதா ராஜாவினிடத்தில் சொல்கிறான். இஸ்ரவேல் ராஜா இந்த மாதிரி பண்ணுறான், என்னோடு கூட வரீரா, யுத்தத்துக்கு வரீரா, எனக்கு துணை செய்யறதுக்கு வரீரான்னு கேட்குறான். தன்னுடைய உறவினராகிய யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தினிடத்தில். அப்போ அதற்கு யோசபாத் சொல்லுகிறான், அவன் 7ஆம் வசனத்தில், அவன் நான் வருகிறேன், நான் தான் நீர். அவன் தேவனுடைய வழியில் இல்லாதவன், தேவன் பேச்சை கேட்காதவன். அதில் நம்ம யாராவது இருந்தால் நம்ம நினச்சிக்கலாம், நம்ம இஸ்ரவேல் ராஜான்னு. தேவனுடைய பேச்சை கேட்காம, தேவன் சொன்னாலும் நம்பாமல், தேவன் என்ன சொன்னாலும் நம்பாமல் மனுஷன் சொல்கிறத நம்புறதும், மனுஷன் சொல்கிறத கேட்டு அதன்படி நடக்கிறதும், தனக்குள்ளே தீர்மானித்து நடக்கிறதா இருந்தால் இஸ்ரவேலின் ராஜான்னு நினச்சிக்குவோம். நம்மளே நம்ம பிரச்சனையை தீர்த்துக்க முடியும், நம்ம எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட முடியும், எல்லாத்தையும் செஞ்சிட முடியும். நம்ம பேச்சு சாமர்த்தியம், நம்மளுடைய பொய்யினுடைய சாமர்த்தியம், அதில் இருந்து பொய்யினுடைய அடைக்கலத்தில் இருந்துக்கிட்டு நம்ம எல்லாவற்றையும் சாதிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி, நம்ம மாம்ச பலத்தினாலும் நம்ம சொந்த அறிவினாலும் ஞானத்தினாலும் எல்லாத்தையும் நம்ம பண்ணிட முடியும், நம்ம ஜெயிச்சிட முடியும், வாழ்ந்துட முடியும், நிலைச்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிறதா இருந்தால் இஸ்ரவேலின் ராஜா. நம்ம அப்படி இருந்தால் இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய வழியில், தேவனுடைய காரியத்தில் தேவன் சொல்கிறபடியெல்லாம் நடக்கிறதா இருந்தால் யோசபாத்தோட இருக்கிற யூதாவின் ராஜாவை சேர்ந்தவர்களாக நினச்சிக்கணும். அதன்படி நடக்கிறோமா இருக்கிறோம்னு. அப்படி நடக்கிறோன்னு நம்ம வாயை திறந்தாலும் தேவன் சொல்லணும் நம்ம நடக்கிறோமா இல்லையான்னு. தேவன் தான் சொல்லணும் நம்மளை பார்த்து நடக்கிறோமா இல்லையான்னு. ஒருத்தர் சொல்லுவாங்க, நாங்கள் அப்படி தாங்க நடக்கிறோம், நாங்கள் இப்படி தாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. தேவனுக்கு விரோதமாக நாங்கள் ஒரு நாளும் நாங்கள் பேச மாட்டோன்னு. அதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பேசியிருப்பாங்க. தேவன் அதை கேட்டிருப்பார். ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க சொல்லும்போது மனுஷர் ஒருத்தர் சொல்லும்போது நாங்கள் தேவனுக்கு விரோதமாக ஒரு நாளும் பேச மாட்டாங்க, யாரையும் நோக்கடிக்கும்படி பேசவும் மாட்டாங்க, யாரும் வருத்தப்படும்படி பேசவும் மாட்டாங்க. என்னால் யாரும் கண்ணீர் வடித்தது கிடையாது, என்னால் யாரும் அழுததே கிடையாது, என்னால் யாரும் மனம் குமரனதே கிடையாது, என்னால் யாரும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மாதிரி 100கணக்கான முறையில் செய்திருப்பாங்க. ஆனால் சொல்லும்போது என்ன சொல்வார்கள்? அப்படி சொல்லுவார்கள். இந்த ராஜா சொல்லும்பொழுது அந்த காலத்தில் என்ன ஃபோனாக இருந்தது சொல்லிக்கிறதுக்கு, இந்த ராஜா அந்த ராஜாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு, ராஜா அந்த ராஜாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு. அப்போ அவங்க சந்திக்கும் போது தான் அவர் சொல்கிறாரு, யார் மூலிமா ஒன்று சொல்லி அனுப்பணும், அவங்களுடைய அரண்மனையில் இருக்கிற அவங்க நம்பிக்கைக்குரியவங்க மூலிமா சொல்லி அனுப்பணும், தகவல்களை சொல்லி அனுப்பணும். இல்லைன்னா அவங்க ஒருத்தர் பேசும்போது சொல்லணும். அப்போ ஒருத்தர் பேசும்போது தான் இதை சொல்லிக்கிறாங்க. என்னென்னு, அவன் நான் வருகிறேன், நான் தான் நீர். யோசபாத் சொல்லுகிறார், அவன் தேவனுடைய வழியில் இல்லாதவன், அவனை பார்த்து சொல்கிறாரு நான் தான் நீர் தான் நானுன்னு. பரிசுத்தமும் பாவமும் சிநேகமாக இருக்க முடியுமா? பரிசுத்தம் பாவம் ஒன்றா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. தேவனுடைய வழியில் இருக்கிறவர்களுக்கும் விக்கிர ஆராதனை இருக்கிறவர்களும் ஒன்றா இருக்க முடியுமா?
இருக்க முடியாது, இருக்க முடியாது. தேவனுடைய வழியில் இருக்கிறவர்களும் தேவனுடைய வழியில் இல்லாதவர்களோடு கூட ஐக்கியமாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது, இருக்க முடியாது. ஆனால் இவர் சொல்றார், அவன் நான் வருகிறேன், நான் தான் நீர். ஆராதனையில் தேவ ஆவியானவர் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார், ஒருத்தரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார், யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டார், யாருக்கும் எந்த தொந்தரவும் தேவாவியானவர் கொடுக்க மாட்டார். தேவாவியானவர் யாருக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்க, வர்றதுக்குரிய காரியத்துக்கும் வற்புறுத்த மாட்டார், இருக்கிற கேட்கறது இருந்து கேட்கறதுக்கும் யாரையும் தொல்லையும் கொடுக்க மாட்டார். கேட்கிறவர்கள் கேட்கட்டும், கேட்கிறவர்கள் கேட்கட்டும். அப்போ அவன் நான் வருகிறேன், நான் தான் நீர், என்னுடைய ஜனம் உம்முடைய ஜனம், உம்முடைய குதிரைகள், என்னுடைய குதிரையெல்லாம் உம்முடைய குதிரை. இப்போ யோசபாத்தை காக்கிற தேவன் யோசபாக்கு உண்டானவைகளையெல்லாம் அவர் தான் காக்கிறாரு. ஆனால் இவர் சொல்கிறாரு, என் குதிரை எல்லாம் உன் குதிரை தான், என் ஜனம்லாம் உன் ஜனம்தான், நான் தான் நீர், நான் தான் நீர், நீர் தான் நான் தான்றான் எல்லாமே. பார்த்தீங்களா? தேவனோட தான் இருக்கிறாரு. ஆனால் இப்போ எங்கே வந்துட்டாரு? சொந்தக்காரங்க பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்ததில் எல்லாம் சம்மதி, அதில் பொண்ணு கொடுத்த இடங்கள் சொந்தம், ரெண்டும் சொந்தம், ரெண்டும் சொந்தம். இப்போ ஒன்றாகி போச்சு. நித்தியமான சொந்தக்காரங்க இல்லை. கத்தர்கிட்ட யோசபாத்தும் கேட்கல, இந்த வார்த்தையை சொல்லணும் கொள்ளணும்னு சொல்லலை. யோசபாத்தும் கத்தர்கிட்ட கேட்டு சொல்லலை. இவனும் கத்தர்கிட்ட எந்த வார்த்தையும் கேட்கல கொள்ளலை. யுத்தத்துக்கு போகணும் கிளம்புறான்னு, கத்தாவே நான் போகிறேன் போகலான் இருக்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் போகலாமா வரலாமான்னு இது வரைக்கும் எதுவுமே கத்தரை கேட்டு செய்கிறதில்ல. யுத்தத்துக்கு மட்டும் ஆண்டவரே நீங்கள் நாங்கள் வரீங்களான்னு கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்லணுமோ சொல்லியிருப்பார். அதை வரேன்ருப்பாரோ இல்லை வரலன்றதோ அது அவர் சொல்லியிருப்பார் அதை. ஆனால் அவர்கிட்ட எதையும் கேட்கலை. யுத்தத்தின் காரியங்களை குறித்து ஒன்று கூட இவர்கள் எதுவுமே கேட்கலை, ஒன்று கூட கேட்கலை. இரு ராஜான்னா கிளம்புற ராஜான்னு கிளம்பிடுறான், கிளம்பு ராஜான்னா உட்கார்ற ராஜான்னு உட்காந்துக்கிறான், நில்லு ராஜா அப்படின்னு சொன்னால் படுத்துக்கிறான், படுத்துக்க ராஜான்னா நின்னுக்கிறான், ஓடாத ராஜான்னா எங்கே இருக்கிறான்னே தெரியல, எங்கே இருக்கிறான்னே தெரியல. பேசாத ராஜான்னா பேசுகிறான், பேசு ராஜான்னா பேச மாட்டேங்கிறான். இப்படி இருக்கிறான் இஸ்ரவேலின் ராஜா. ஏன் அப்படி இருக்கிறான்? யார் பேச்சை கேட்குறான் இஸ்ரவேலின் ராஜா? சாத்தான் பேச்சை கேட்குறான். சாத்தான் யார் மூலயமா பேசுகிறான்? மனுஷர் மூலமாக தான் பேசுகிறான். சாத்தான் யார் மூலயமா பேசுகிறான்? மனுஷர் மூலம் தான் பேசுகிறான். இப்போ சாத்தான் நம்ம யார்கிட்டையாவது பேசணுன்னா கதவை திறந்தீங்கன்னா வாசலில் அவனா நிற்கிறேன், நீங்கள் கதவை திறக்கும் போது உங்கள் மூஞ்சி மேலேயே மோதுது, முட்டிக்குது. கதவை திறக்கும் போது உங்களுக்கு தெரியாது. கதவை திறந்துட்டு நீங்கள் இப்படி வெளியில் வரும்போது அவன் நின்றுட்டு இருந்தானா நீங்கள் எதில் மோதுவீங்க? அவனோடனா எதில்? கதவு திறக்கிறீங்க, கதவுக்கு அந்த பக்கத்தில் அவன் நிற்கிறான், அப்படி கதவு வீட்டில் நிற்கிறான், அப்படி கதவை திறந்துட்டு நீங்கள் தலையை விட்றீங்க, யார் மேலே இடிப்பீங்க? ஏன் உங்கள் முகம் எதில் போய் முட்டும்? உங்கள் மூஞ்சி அவன் மூஞ்சியில் போய் தான் முட்டும், தாத்தா மூஞ்சியில் தான் முட்டும். அவனும் காலையில் தான் வர்றான், அவனுக்கும் பேர் இருக்கு, அதிகாலை விடுவெள்ளி மகனாகிய சாத்தான். அவனும் காலையில் வர்றான், அவனும் காலையில் தான் வர்றான், அவனும் காலையில் தான் வர்றான். ஆனால் நம்ம தேவனை தேடுறோமா சாத்தானை தேடுறோமான்னு தேவனுக்கு தான் தெரியும். அப்போ கதவை திறந்து பார்த்தோன்னா மூஞ்சில் ஏற்ற மாதிரி அவன் இடிக்கிறான் வந்து இல்லை, மனுஷர் மூலம்தான் வர்றான். மனுஷர் இடம் கொடுக்கும்போது உள்ளே வர்றான், அந்த இடம் கொடுத்த மனுஷர் மூலமாகவும் உள்ளே வர்றான், உள்ளே வர்றான். அப்போ இது
இந்த ராஜா மனுஷர் மூலிமா அவனுக்கு யார் அவனுங்களுக்கு இருப்பார்களோ அவர்கள் அவன் பெத்தெடுத்து வளர்த்து அவ்வளோ நாள் இருந்து துன்மார்க்க ஆலோசனை கொடுத்து செத்து போன அவனுடைய பிறப்புகள், அவனை பெற்றெடுத்த பிறப்புகள், அவங்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் ஏற்கனவே உள்ளுக்குள்ளே இருக்குது. மற்றவர்கள் போட்டதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குது. தேவன் சொன்னது எதுவுமே அவனுக்கு இல்லை. தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய், தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் சொன்னது, எச்சரித்தது ஒன்று கூட அவங்ககிட்ட கிடையாது. யோசபாத்தாவது கொஞ்சமாவது பயப்படுற ஒரு ராஜா, தேவனுக்கு பயப்படுகிற ஒரு ராஜா. ஆனால் எந்த ஆலோசனையும் கேட்காம, எதுவுமே இவர் கேட்கல, தேவனிடத்தில் போய் விசாரிக்கலை, கொள்ளலை, எதுவுமே பண்ணாமல் பழிய தேவன் பேரில் நம்மை போலவே இந்த ராஜா போடுறான். நம்மை போலவே யார் மேலே பழிய போடுகிறான்? தேவன் பேரில் பழிய போடுகிறான். நம்ம எல்லாத்துலேயுமே சரியாக இருக்கிற மாதிரி தேவன் சரியில்லாதவரை போலவும் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நான் சரியில்லாமல் போனதுக்கு நான் தான் காரணம், அவரவராகிய நான் தான் காரணம், தேவன் காரணம் அல்ல. நான் இன்னும் சரிபடாமல் இருப்பதற்கும் காரணம் நான் தானே தவிர என் மனமும் இருதயமும் தேவனு கையில் கொடுக்காம இருக்கிறதுனால தான். நான் தேவனண்டையிலே வந்துட்டா தேவன் பொறுப்படுத்து அந்த கால அவகாசங்களுக்குள்ளே எல்லாவற்றையும் சரி செய்து செம்மையாக்கி நிலை நிறுத்த வல்லமை உள்ளவராகவும் கிருபை உள்ளவராகவும் இருக்கிறார். அவர் தான் அதிகாலையில் அவரை தான் தேடி போகணுன்றது. அப்போ நான் எவ்வளவு சொன்னாலும் நான் தேவன் இணங்கி வரணுமே தவிர, தேவன் இணங்கி வணங்கி வரணுமே தவிர, இசைந்து வரணுமே தவிர, நான் இசைந்து வர மாட்டேங்கிறது இஸ்ரவேலின் ராஜா. தேவன் சொல்கிறபடி நம்ம செஞ்சிடணும், தேவன் சொல்கிறபடி சர்வ சாஷ்டாங்கமாக விழுந்தணும்னு சொல்கிறவன் யோசபாத் ராஜா. வித்தியாசம், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன சொல்லிட்டு வித்தியாசம். அப்போது நித்தமும் குறையும் குற்றமும் லட்சமான ஆடுகளை எல்லாம் இவ்வளோ அவன் வாங்கிக்கிட்டு இருந்தான். இஸ்ரவேலின் ராஜா மோவாப் ராஜா கிட்டேருந்து வாங்கிக்கிட்டு இருந்தான். அதுவும் ஒரு தேவனுடைய ஒரு இரக்கமும் செயலாகத்தானே இருக்கணும். அவன் அந்த மாதிரி இருந்தாலும் கூட அவன் தகப்பனாகிய ஆகாப் அவன் கடைசி நேரத்தில் மனம் திரும்பிட்டான். ஆகாப் என்பவன் தன் பாவத்தை குறித்து தான் செய்த பாவங்களை எல்லாவற்றுக்கும் கர்த்தரிடத்தில் அழுது கஞ்சி மன்றாடி தன்னை தாழ்த்தி கர்த்தர் அதை கண்டு அவன் காலத்தில் அவன் இருக்கும்போது நடக்காதபடி அவன் பிள்ளையின் காலத்தில் நடக்கும்னு சொல்கிற அந்த ப்ராப்பர்சியை அவனுக்கு கொடுத்துட்டாரு. அவன் நிமித்தமாக ஒரு இறக்கம் காட்டினாரா என்னன்னு தெரில. அதனால் இந்த லட்சமான ஆடுகளை வாங்கிட்டு இருந்தான். இப்போ அது இல்லை. இப்போ யுத்தத்துக்கு கிளம்புறாரு. இப்போ யுத்தத்துக்கு இவங்க கிளம்பிட்டாங்க. இவங்க இஸ்ரவேலின் ராஜா, அவனுக்கு துணை செய்ய வந்த யூதாவின் ராஜா, ஏதோமின் ராஜா, 3 பேர், 3 ராஜாக்களும் அவன் இராணுவமும் இப்போ எல்லாரும் புறப்பட்டுட்டாங்க. 3 ராஜாக்களும் புறப்பட்டாச்சு. அவன் சேனைகள் எல்லாம் புறப்பட்டாச்சு. இராணுவ வீரர்கள் அவங்களுக்கு உண்டானது எல்லாம். இப்போ இவ்வளோ பெட்டாலியன் லட்சமான பேர்கள் புறப்படுறாங்கன்னா அவங்களுக்குரிய குதிரைகள் இருக்கும்ல, குதிரையில் தானே போவாங்க. குதிரைகளோடு தானே போவாங்க. குதிரைக்கு என்ன பண்ணுவாங்க? கிளம்பும் போது யுத்தத்துக்கு இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு புறப்பட்டு போடும். அப்போ என்ன பண்ணுவாங்க? எல்லா குதிரைக்கும் ஊசி போட்டுருவாங்க. பசி எதுவும் எடுக்காதபடி இருக்கிறதுக்கு ஊசி போட்டுருவாங்க. இராணுவ வீரர்களுக்கும் யுத்தத்தில் போகிற வீரர்களுக்கும் ஊசி போட்டுருவாங்க. எத்தனை நாள் ஆனாலும் பசிக்காமல் இருக்கணும், உடம்பில் எந்த ஒரு பலனும் குறையக்கூடாதுன்னு ஊசி போட்டுருவாங்க. இல்லையா? சந்தேகமாக இருக்குது. சரி, பரவாயில்ல. அவங்களுக்கு வேண்டிய ஆகாரங்கள்லாம் எடுத்துகிட்டு போவாங்கல்ல. குதிரைக்கு வேண்டிய ஆகாரம் குதிரைக்கு, மனுஷனுடைய ஆகாரம் மனுஷனுக்குரியது. குதிரைக்குரிய ஆகாரம்
மனுஷன் சாப்பிட முடியுமா? இல்லையா? மனுஷன் சாப்பிடுமா? இல்லை. குதிரையினுடைய ஆகாரம் தனி, மனுஷனுடைய ஆகாரம் தனி. அப்போ குதிரை குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், இவங்களுக்கும் தண்ணி வேணும். வேணுமா வேணாமா? வேணும். இல்லை, தண்ணி வேணும். இல்லை, அது இருக்கிறலாம் இல்லைன்னு அப்போ பார்ப்போம். தண்ணி வேணுமா வேண்டாமா? தண்ணி வேணும். இல்லை, அப்போ அவங்க அப்போ போட்டு போகிறாங்க, ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு போவாங்க இல்லையா? ஒரு ட்ரெஸ்ஸு போட்டால் ஒரு மாதத்துக்கு போட்டுக்கலாம். அதை டெய்லி மாற்றணும்ல. அப்போ அதுக்கு அந்த உடைகள், அவங்க இராணுவத்துக்கு வேறு ஆயுதங்கள், அது இதுன்னு சொல்லி அவங்க ஏராளமான கூட்டத்தாரை புறப்பட்டு போகணும். அவங்க போகிற போக்கும், அவங்க கம்பீரமும், அவங்க பேசுகிற பேச்சுக்களும் இதெல்லாம் கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? இவங்க இப்போவே போய் ஜெயிச்சுட்டு வந்துட போகிறாங்கன்னு, ஜெயிச்சுட்டு வந்துட போகிறாங்க. இவங்க நினைக்கிற காரியெல்லாம் நடந்துட போகுது. ஏன்னா அவ்வளோ கம்பீரமாக புறப்பட்டு போகிறாங்க. இவர் கூப்பிட்ட உடனே யோசபாத்தே வந்துட்டார். உன் ஜனம் என் ஜனம், நீர் தான் நான், என் குதிரை தான் உன் குதிரை, எல்லாம் சொல்லிட்டார். அவரே வந்துட்டார். யோதாம் ராஜாவும் வந்துட்டார். இவ்வளோ பெரிய பலம் உள்ள ஒரு கூட்டமாக போகிறோம். நமக்கு ஒன்றும் நேரிடாது. நமக்கு என்ன ஆகாது? ஒன்றும் நேரிடாது. ஒரு குறையும் வராது. ஒரு உணவு பற்றாக்குறையும் வராது. ஒரு தண்ணி பஞ்சமும் வராது. உடம்புல ஒரு சோர்வும் வராது, ஒரு டயர்டும் வராது, ஒரு பயமும் வராது, ஒரு கலக்கமும் வராது. ஏகோபித்து போகிறாங்க. போகிற அவங்களுக்கு 9ஆம் வசனம். அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரியிறாங்க. தெரிந்தபோது அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவனுங்களுக்கும் தண்ணி இல்லை. இப்போ சாப்பாடு தண்ணி இல்லைன்னா கூட படைக்கலாம், அது வேற. சாப்பாடும் தண்ணி இல்லைன்னா கூட பிழைக்கலாம், தெரியுதில்ல? பிழைக்க முடியாதுன்னு தெரியுதில்ல? தேவனுடைய சரீரம் என்கிற அப்போ இல்லாமல் பிழைக்க முடியாதுன்னு தெரியுதில்ல? தேவனுடைய ரத்தம் இல்லாமல் பிழைக்க முடியாதுன்னு தெரியுதில்ல? ஆனால் வா போலான்னு போனால் அது என்ன அர்த்தம்? வா போலான்னா என்ன அர்த்தம்? நானும் வரேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இன்னும் நானும் வரேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ அவர்களுக்கு இல்லாமல் போயிற்று. 10ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே என்றான். கர்த்தர் அனுப்பிச்சாருங்க. கர்த்தரா போனாரு. யோசபாத்தை கூப்பிடுன்னாரு. ஏதேமின் ராஜாவை கூப்பிடுன்னு சொன்னார். இந்த நாளில் புறப்படுன்னு நான் சொன்னார். ஒன்றுமே கிடையாது. ஆனால் பழி யார் மேலே? கர்த்தர் மேலே. பழி யார் மேலே? கர்த்தர் மேலே. இன்றளவும் நம்மளுடைய இதுலேயும் அப்படித்தானே. நம்ம ஒவ்வொருவரும் யார் மேலே பழிய போடுறோம்? பதினோராம் வசனத்திலிருந்து வசனம். அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேலின் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். இப்போதான் சொல்கிறாங்க, இவ்வளோ 7 நாள் சுற்றி அடித்து
இவங்களால் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இப்போ ஆளே உயிரோடு இருக்கிறது கஷ்டம். குதிரைங்கெல்லாம் செத்துரும். இப்போ குதிரைங்கெல்லாம் செத்துரும். இப்போ சோறும் இல்லாமல் தண்ணியும் இல்லாமல் செத்துரும். மனுஷனுங்களும் செத்துருவானுங்க. இப்போ யுத்தம் செய்யவோ எது பண்ணவோ பலனே எவனுக்கும் இருக்காது. எவனுக்கும் பலனே இருக்காது. இப்போ திகில் பிடிச்சிக்கிச்சு. இப்போ திகில் பிடிச்சிக்கிச்சு. இப்போ யோசபாத்துக்கு கொஞ்சம் யோசனை வருது. கர்த்தர்கிட்ட கேட்டோமா? 7 நாளாக இருந்தீங்களே, புறப்பத்துக்கு முன்னாடி கேட்டியா கர்த்தர்கிட்டன்னு? இஸ்ரவேலின் ராஜா கிட்ட கேட்கல. இஸ்ரவேலின் ராஜா கிட்ட கேட்கல கொள்ளல. இவ்வளோ நாள் கழித்த பிறகு, இந்த நிலைமைக்கு வந்த பிறகு சொல்கிறாரு, நாம் இங்கே கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதுக்கு தீர்க்கதரிசி யாராவது ஊழியக்காரங்க இங்கே எங்கேயாவது இருக்காங்களா அப்படின்னு கேட்குறான். தேசத்தில் ஊழியக்காரங்க இருக்காங்களா? அன்றைய காலகட்டத்தில் மிக பிரபலமானவர்கள் எலியா தீர்க்கதரிசி, எலிசா தீர்க்கதரிசிகள். ராஜாக்களுக்கு எல்லாம் வழி நடத்தின, கர்த்தராலே வழி நடத்தின தீர்க்கதரிசிகள். அப்போ சொல்கிறான், ஒருத்தன் சொல்கிறான், ஆமாம், எலியாவுக்கு கூட இருந்து உடன்முடியராக இருந்த எலிசா இங்கே தான் இருக்கிறாரு, இந்த ஏரியாவில் தான் இருக்கிறாரு என்று சொன்னான். 12ஆம் வசனம். அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள். எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன? நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் போம் என்றான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படியல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு வரவழைத்தார் என்றான். பாருங்க, அப்படி இவன் திருப்பி இப்படி சொல்கிறான் அப்படின்னா, திரும்பவும் சொல்கிறான், கர்த்தர் வரவழைத்தார், கர்த்தர் தான் இந்த இதில் படுகொலியில் தள்ளிட்டாரு, இப்படி மாட்டை விட்டுட்டாரு, தண்ணி இல்லாமல் சோறு இல்லாமல் எல்லாம் மிருக ஜீவன் முதல் கொண்டு எல்லாமே மொத்தமும் சாவறதுக்கு கர்த்தர் தான் அப்படின்னு திருப்பி சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் இவர்களுடைய ராஜாங்கத்தில் இவர்களுக்கு தீர்க்கதரிசிகள் என்று அநேகர் இருப்பார்கள். 100 கணக்கில் இருப்பாங்க. கிட்டத்தட்ட 400 கிட்ட இருப்பாங்க தீர்க்கதரிசிகள். எத்தனை? 400 பேர் இருப்பாங்க. இவங்க சொல்லியிருப்பாங்க, இவனுடைய தகப்பன் அந்த யோராமுடைய தகப்பனுக்கும் 400 பேர் இருந்தாங்க. அதான் ஏசபேல், இவங்களுக்கெல்லாம் 400 பேர் இருந்தாங்க தீர்க்கதரிசிகள். கடவுளுடைய வார்த்தையை சொல்கிறேன்னு சொல்கிறவங்க. இவங்கெல்லாம் ஏகோபித்து சொல்லியிருப்பாங்க, நீ போ, உனக்கு கர்த்தர் ஒப்பு கொடுப்பார், உனக்கு நீ அதை ஜெயிச்சிடலாம், நீ ஜெயிச்சிடலாம், நீ வின் பண்ணி தான் வருவ, நீ போ, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் ராஜான்னு எல்லாரும் சொல்லியிருப்பானுங்க. ராஜா அது கர்த்தர் சொன்னதில்லை. அந்த தீர்க்கதரிசிகளோட கர்த்தரும் கிடையாது. அவர்கள் வாயில் இருக்கிறது பொய்யின் ஆவிகள், சாத்தானாகிய பொய்யின் ஆவிகள். அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே பொய்யின் ஆவிகள். பேரை சொல்கிறது கர்த்தர் பேரை, ஆனால் அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பொய்யின் ஆவிகள். அதுக்குள்ளே இருப்பதெல்லாம் பொய்யினுடைய ஆவிகள். அதுக்குள்ளே இருக்கிறது பொய்யின் ஆவிகள். அப்போது பேசுகிறான். அப்போ அவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க இப்படியெல்லாம். இவனுக்கு ஏற்றபடி, இவனுக்கு தோதாக இவன் கையில் வாங்கி தின்னுக்கிட்டு இவன் நிழலில் வாழ்கிற தீர்க்கதரிசிகள். கர்த்தருடைய நிழலில் வாழ்கிற தீர்க்கதரிசிகள் கிடையாது. கர்த்தருடைய கருத்தில் சாப்பிட்டு, கர்த்தருடைய நிழலில், கர்த்தர் பாதத்தில் இருந்து, கர்த்தருடைய ஆவியில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் இந்த ராஜாவின் இடத்துல கிடையாது. இந்த ராஜாவின் இடத்துல கிடையாது. அப்படின்னா இவங்க இந்த இடைப்பட்ட நாட்கள், இவங்க இந்த யுத்தத்துக்கு புறப்பட்ட நாளிலிருந்து இடைப்பட்ட அந்த நாட்களிலெல்லாம் கண்டிப்பாக சம்பாஷணம் பண்ணியிருப்பார்கள். யோசபாத்தின் இடத்துல இஸ்ரவேலின் ராஜா சம்பாஷணம் பண்ணியிருப்பான். இந்த மாதிரி தீர்க்கதரிசிகள்லாம் சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே விசாரிச்சுட்டேன், எல்லாமே சொல்லிட்டாங்க, நீ போ, உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ போ. ஆனால் நடக்கிறது எல்லாமே விரோதமாக, எதுவுமே சாதகமாக இல்லை. கர்த்தர் கூட இருக்கிற மாதிரி, வர்ற மாதிரி, துணை செய்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அதனால தான் அதுக்கப்புறம் தான் சுதாரித்துட்டு யோசபாத் ராஜா சுதாரிச்சுட்டு, ஆஹா, உண்மையான தீர்க்கதரிசி
எங்கே இல்லை. உண்மையான தீர்க்கதரிசின் இடத்துல கேட்கலை கொள்ளலை அப்படின்னு. அதனால தான் 12ஆம் வசனத்தில் எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து சொல்கிறான், எனக்கும் உமக்கும் என்ன எதுக்கே வந்தேன்னு கேட்குறாரு. இஸ்ரவேலின் ராஜா எதுக்கே இங்கே வந்தேன்னு, என்னை தேடி எதுக்கு இங்கே வந்த, என்னத்துக்கு வந்த நீ அப்படின்னு. இப்போ ராஜா அங்கே வர்றான்னா லட்சமான வீரர்களோடலாம் வர்றான். இங்கேருந்து கண்ணில் ஏறிட்டு பாருங்க, எப்படியும் ஒரு 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 தெரு அளவாவது இருப்பாங்கல்ல, அவ்வளோ ஜனம். அப்படியா? ஒரு தெரு அளவு இருப்பாங்களா லட்சக்கணக்கான பேர்? ஆமான்றீங்க. ஒரு தெருவில் மாதிரி இருப்பாங்க லட்சக்கணக்கான பேர்னா ஆமான்றீங்க. அப்போ எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன, நீர் உம்முடைய தகப்பன் தீர்க்கதரிசியினிடத்திலும் உம்முடைய தாயாருடைய தீர்க்கதரிசனிடத்திலும் போ என்றான். அங்கே போக வேண்டியதானே, உனக்கு தான் அங்கே நிறைய தீர்க்கதரிசிங்க 100 கணக்கில் இருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு இங்கே வந்தன்னு. அப்படின்னா அவங்க பேச்சு கேட்டு தான் இவன் வந்திருக்கான். சாத்தான் பேச்சை கேட்டு தான் வந்துட்டு, தேவன் சொன்னார் நான் வந்தேன், தேவன் தான் என்னை மாட்ட விட்டுட்டாரு அப்படின்னு சொல்கிறான். தேவன் மாட்டேன் நம்மளை மாதிரி தான் சொல்கிறான் அவனும். யாரை மாதிரி சொல்கிறான்? நம்மளை மாதிரியே தான் சொல்கிறான் அவனும். இஸ்ரவேலின் ராஜா நம்மளை மாதிரியே தான் சொல்கிறான். பாருங்கள், மாட்ட விட்டேன்னு பாருங்க. தாயாருடைய தீர்க்கதரிசனிடத்திலும் போம் என்றான். சொல்கிறோம்லே நம்ம, தேவன் மாட்ட விட்டுட்டாரு, தேவன் சிக்க விட்டுட்டாரு, தேவன் இதில் அகப்பட பண்ணிட்டாரு. சொல்லியிருக்கவே மாட்டோமா? நம்ம சொன்னதே கிடையாது. தேவன் நம்மளை சிக்க விட்டாரு, நம்மளை மாட்ட விட்டாரு, நம்ம இப்படி பண்ணிட்டோமே, தேவனுக்கு இது தெரியாதா, தேவனுக்கு அது தெரியாதா, இது தெரியாதா என்று நாம் சொல்ல மாட்டோமா? சரி, சொல்லாமல் இருந்தால் நல்லது தான். அது கர்த்தருக்கு தெரியாது, நல்லது தான். சொல்லாமல் இருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல பிள்ளைங்க தான். அப்போ பாருங்கள், உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசனிடத்திலும் போய் என்றான். அதுக்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படி அல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு வரவழைத்தார் என்றான். கர்த்தர் மேலும் படிய போடுறான். 14ஆம் வசனம். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன்னிருக்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் சொல்றாரு. இப்போ எலிசா சொல்றாரு இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, உன் மூஞ்ச நான் பார்த்துருக்கவே மாட்டேன், உன் மூஞ்ச நான் பார்க்கவும் மாட்டேன், உன் மூஞ்ச நோக்கவும் மாட்டேன். உன்னை நான் பார்க்கவே மாட்டேன், உன்னை நோக்கவும் மாட்டேன். யோசபாத் ராஜா வந்திருக்கிறதுனால உன்னை பார்க்குறேன், உன்னை நோக்கிறேன். யோசபாத் ராஜா வரல. அப்படின்னா என்ன? யோசபாத் கொஞ்சம் கர்த்தருக்கு பயந்தவன், கர்த்தருக்கு பயந்தவன், கர்த்தர் வார்த்தையை கேட்குறவன், அதன்படி கொஞ்சம் நடக்கிறவன். அதனால் நான் நிற்கிறேன், பேசுகிறேன் என்று சொல்கிறார். 15, 16, 17. இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்தபோது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, அவன், கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். நீங்கள் சகல கோட்டைகளையும் சகல சிறந்த பட்டணங்களையும் தகர்த்து நல்ல மரங்களையெல்லாம் வெட்டி நீரூற்றுகளையெல்லாம் தூர்த்து நல்ல நிலத்தையெல்லாம் கல்மேடுகளாக்கி கெடுப்பீர்கள் என்றான். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில், இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. தங்களோடு யுத்தம் பண்ண ராஜாக்கள் வருகிறதை மோவாபியர் எல்லாரும் கேட்டபோது அவர்கள் ஆயுதம் தரிக்கத்தக்க வயதுள்ளவர்களையும் அதற்கு மேல் தரமானவர்கள் எல்லாரையும் கூட்டி அழைத்து கொண்டு வந்து எல்லையிலே நின்றார்கள். மோவாபியர் அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீரின் மேல் பிரகாசத்தினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு இரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டது.
அதனால் அவர்கள், இது இரத்தம். அந்த ராஜாக்கள் தங்களை தாங்களே ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு மாண்டு போனார்கள். ஆதலால் மோவாபியரே, கொள்ளைக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் பாளையத்திற்கு வந்தபோதோவெனில், இஸ்ரவேலர் எழும்பி மோவாபியரை தங்களுக்கு முன்பாக ஓடிப்போகத்தக்கதாய் முறியடித்து அவர்கள் தேசத்திற்குள் புகுந்து அங்கேயும் மோவாபியரை முறியடித்து பட்டணங்களை இடித்து சகல நல்ல நிலத்திலும் கல்லெறிந்து நிரப்பி நீரூற்றுகளையெல்லாம் தூர்த்து நல்ல மரங்களையெல்லாம் வெட்டி போட்டார்கள். கிராரேர் தேசத்திலே மாத்திரம் அதன் மதில்கள் இன்னும் இடிக்கப்படாதிருந்த போது கவன்காரர் அதை சுற்றி கொண்டு அதையும் சேதமாக்கினார்கள். பார்த்தீங்களா? அப்போ பொய்யின் ஆவியுடைய சாத்தானுடைய ஆவிகளை உடையதை பேச்சை கேட்டு வந்த இஸ்ரவேலின் ராஜா தேவன் மேலே பழி போட்டான். ஆனால் யூதாவின் ராஜா அது சரியில்லை, இவன் சரி கிடையாது, இது சரியும் இல்லை என்பது அறிஞ்சதுனால கர்த்தருடைய மெய்யான தீர்க்கதரிசியின் இடத்துல அதை கேட்போம் என்று எலிசாவின் இடத்துல வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது எலிசாவுக்கு சுத்தமாக பிடிக்கலை. இஸ்ரவேலின் ராஜாவோட பேசவோ மூஞ்சை பார்க்கவோ கொள்ளவோ பிடிக்கலை, சொல்ல பிடிக்கலை. அதை தைரியமாக சொல்கிறார், மூஞ்சை நான் பார்க்கவும் இல்லை, பார்க்க விருப்பம் இல்லை, நீ போ அப்படின்னு, நீ போ அப்படின்னு. ஆனால் யோசபாத்துக்காக நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு பிறகால கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேலே இருந்ததுனால கர்த்தருடைய வார்த்தையை இப்படி சொல்கிறார். கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்க, வாய்க்கால்களை வெட்டுங்க. தேவனுடைய நாமத்தின் பட்டயம், தேவனுடைய வார்த்தையின் அக்கினி, தேவனுடைய வார்த்தையின் அக்கினி, அவருடைய மன்னிப்பின் இரத்தத்தின் அக்கினி நமக்குள்ளே வாய்க்காலை வெட்ட இடம் கொடுக்கணும். நமக்குள்ளே வெற்றி எடுக்கப்பட வேண்டியவைகள் எல்லாம் முற்றிலுமாய் நம்மை விட்டு தேவனுக்கு பிரியமில்லாததெல்லாம் நம்மை விட்டு அகற்றப்பட வேண்டியதெல்லாம் வாய்க்கால்கள். என்னது? வாய்க்கால்கள். அந்த வாய்க்கால்கள் உண்டாகும் போது தான் தேவனிடத்திலிருந்து தண்ணீர் வரும். வாய்க்கால் இருந்தால் தான் அதில் தண்ணி வந்தால் அந்த வாய்க்கால்கள் அருமையாக அந்த யாராருக்கு தண்ணி வரணுமோ அங்கெல்லாம் வரும். வாய்க்காலம் பார்த்தது இல்லையா? வாய்க்கால்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் நிறைய வாய்க்கால்கள் எல்லாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மாதிரி இருக்க சிட்டிங்களில் நிறைய இருக்கும். இந்த மாதிரி இடத்துல தான் நிறைய இருக்கும் வாய்க்கால். எங்கே பார்த்தாலும் வாய்க்கால்களாக இருக்கும், தண்ணீராக ஓடும். வாய்க்கால் அது பேரை கேட்டாலே அருமையாக இருக்கும் வாய்க்கால். அதில் எதுவும் செடி கிடிலாம் இல்லாமல் இருக்கணும். செடி தொப்பு கல்லுங்கள்லாம் கொட்டி இருக்கிறதா இருக்கக்கூடாது. அது சுற்றிலுமாக தூர் வாரப்பட்டதாக இருக்கணும். அப்போ தான் தண்ணி தடையில்லாமல் வரும். கரெக்டு தானே? அப்போ நமக்குள்ளே கல் மண் தொப்பு செடிங்கிற ஸ்பாபம்லாம் நமக்குள்ளே இருந்தால் எப்படி? நமக்குள்ளே இருந்தால் எப்படி? இருந்தால் தண்ணி எப்படி உள்ளே வரும்? வராதில்ல. அப்போ எடுக்கணும் இல்லை? அப்போ எடுக்கிறவர் கையில் கொடுத்தா தானே எடுப்பார். இப்போ ஒரு செடியெல்லாம் வளர்ந்துருக்கு, எக்கச்சக்கமாக துப்பு இருக்குது, கல் இருக்குன்னா நம்ம யாரையாவது கூப்பிட மாட்டோமா? இதெல்லாம் எடுப்பா, இதெல்லாம் எடுங்க, இதெல்லாம் நல்ல நீளமாக இருக்குது, ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்குது, எல்லாம் எடுங்க அப்படின்னா அதுக்கு பணியாட்கள் வேலையாட்கள் எல்லாமே கிளியர் பண்ணுவாங்க இல்லையா? உள்ளான மனுஷனுக்குள்ளே யார் கிளியர் பண்ண முடியும்? அப்போ கத்தரை விடணும் இல்லை? உள்ள கத்தரை உள்ள விடணும் இல்லை? கத்தரை விடாம கதவு சாத்தி வச்சுக்கிட்டு இருந்தா, வாய்க்காலில் வாய்க்கால் வெட்டுறதுக்கு இடம் கொடுக்காம இருந்தா எங்கிருந்து இதாகும்? முதல்ல என்ன நடக்க வேண்டியதாக இருக்குது? வாய்க்கால்களை வெட்டுங்கள் என்று சொல்லப்படுது. வாய்க்கால்கள் உண்டாகும் என்று சொல்லலை, வாய்க்கால்கள் வெட்டுங்க அப்படின்னா வாய்க்கால்களை உண்டு பண்ணுங்க, வாய்க்கால்களை உண்டு பண்ணுங்க என்று சொல்லிட்டு 17ஆம் வசனம், நீங்கள் அதில் 2 வார்த்தை சொல்லப்படுது, காண மாட்டீர்கள் என்று.
2 வார்த்தை வருது. என்ன காண மாட்டீர்கள்? காற்றையும் காண மாட்டீர்கள். இப்போ மழை வரணும்னா மழைக்கான சூழல்கள் இருக்கணும். மழை வரப்போதுங்க. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, நேற்று கூட ஈவினிங் மழை வர மாதிரி இருக்குது, மழை வர்ற மாதிரி இருக்குது. நல்ல மழை வரும்னு எதிர்பார்ப்பாங்க, மழை வராது. ஆனால் மழை வராதுங்க, மழை வந்துடும். மழை வந்துடும். நல்லா வரும்னு நினைப்பாங்க, பிசு பிசுன்னு பிஞ்சிட்டு போயிடும். அடாது சும்மா லேசாக தூரிட்டு போவாங்க. அன்றைக்கி பார்த்தா அடின்னு அடிச்சுவிடும். அதை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க, பரவாயில்ல, பார்த்துருக்கீங்க. அப்போ ஆடிக்குது. அட சும்மா லேசாக காற்று அடிக்குதுங்க. அதெல்லாம் பார்த்தா ஒரு திடீர்னு பார்த்தா காற்று நல்லா பலமாக அடிக்குது. காற்று வீடே பிச்சுக்கிட்டு போகிற மாதிரிலாம் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, வீடே பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி, கூரையே பிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்துது. இதில் சொல்லப்படுது, அப்படி எதுவுமே காணப்படாது. அப்படி எதுவுமே காணப்படாது. மழையும் காண மாட்டீர்கள், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள் சொல்றார். சொல்லிட்டு, ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகள் உங்கள் மிருக ஜீவன்கள் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்குக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். இந்த வாய்க்காலில் தண்ணி வரும். எப்படி? அதானே, அதெல்லாம் கேட்போமே நம்ம தான் நிறைய. எப்படி இல்லையா? நம்ம தான் கிளியாடிங்களாச்சே. எப்படி? அது எப்படி ஆகும்? அதானே, அது எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும் அப்படின்னு இல்லையா? அப்போ இந்த தீர்க்கதரிசியும் பொய் சொல்கிறார். இந்த தீர்க்கதரிசியும் கர்த்தர் பேரை வச்சு பொய் சொல்கிறார். யாரு? இந்த எலிசா. ஏன்னா காற்றும் வராதுன்றாரு, மழையும் பெய்யாதுங்கிறாரு, தண்ணியும் உனக்கு வந்துடும்ன்றாரு. எப்படி அது? இது ரெண்டுக்கும் ஒத்தே போலையே. இல்லையா? ஒத்து போல இல்லை. அப்போ இவர் பொய் தீர்க்கதரிசி தானே இவர்? அது போட்டிருக்கு, பைபிளில் தான் போட்டிருக்கு. நம்ம உங்களதில் வேறு எதாவது தெரியல, இதில் அதுதான் போட்டிருக்கு. நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, ரெண்டுமே பார்க்க மாட்டீங்கன்னு தான் போட்டிருக்கு. காண மாட்டீங்கன்னு தான் போட்டிருக்குது. காண மாட்டீங்க. இந்த லட்சக்கணக்கான மிருக ஜீவன்களுக்கும், இந்த லட்சக்கணக்கான இந்த குதிரைகள், அவர்களுடைய மிருக ஜீவன்கள்லாம் அதில் பல வகைகள் இருக்கும். கழுதைகள் இருக்கும், குதிரைகள் இருக்கும், அவங்களுக்கு பொதி சுமக்கிறது என்னென்னவோ இருக்கும். எல்லாமே லட்சக்கணக்கில் தான். ஒன்றும் 10, 50, 100 இல்லை, எல்லாம் லட்சக்கணக்கான இது. அப்போ மனுஷர்கள் அவர்களும் அவர் வீரர்களும் தண்ணி குடிக்கணும், அவர்களை சேர்ந்தவர்களும் அத்தனை பேருக்கும் வேண்டியும் அந்த தண்ணி வேணும். அந்த தண்ணி வேணும், மிருக ஜீவன்களுக்கு தண்ணி வேணும், அதுக்கு ஆகாரம் வேணும். அப்போ சொல்கிறார், இது ரெண்டுமே காண மாட்டீர்கள், ஆனால் உங்களுக்கு நிரப்பப்படும்னு சொல்லப்படுறார். நீங்கள் பிழைக்கத்தக்கதாக, நீங்கள் வாழத்தக்கதாக, நீங்கள் உயிரோடு இருக்கத்தக்கதாக, நீங்கள் வெற்றியை பெறத்தக்கதாக, ஜெயத்தை பெறத்தக்கதாக இந்த இது நிரப்பப்படும்ன்றார். நிரப்பப்படுங்கிறார். யோசபாத் அதை சந்தேகப்பட்டிருக்க மாட்டார். யோசபாத் என்கிற ராஜா இங்கே அப்படி கோடல சொல்லப்படலை, சந்தேகப்பட்டிருக்க மாட்டார். நம்மை போல சந்தேகப்பட்டிருக்க மாட்டார். என்ன, காற்று இங்கே அடித்தாதான் சொன்னார் இல்லையா, காற்றை காண மாட்டாயின்னு. அவங்க இருந்த இடத்துல காற்று இல்லை, அவங்க இருந்த இடத்துல மழை பெய்யலை, பக்கத்து தேசத்தில் பெய்ய வச்சுட்டார். இவங்களோட 3 பேர் வந்தாங்க. இஸ்ரவேலின் ராஜா, யூதா ராஜா, ஏதேமின் ராஜா. அந்த ஏதேமுடைய ராஜாவுடைய இதில் தேசத்தில் மழை பெஞ்சிச்சு. அது இவங்களுக்கு தெரியாது. புரிதுங்களா? தேவன் சொன்ன மாத்திரத்தில் மழை அங்கே பெஞ்சிருச்சு. மழை எங்கே பெஞ்சிருச்சு? இன்னொரு பக்கத்தில், இன்னொரு இதில் இடத்துல பெஞ்சிருச்சு. அங்கேருந்து தண்ணி இங்கே வந்துருச்சு. காலையில் நைட்டு பெஞ்சிருச்சு, காலையில் இங்கே வந்துருச்சு.
அப்போ அவங்க காற்றும் பார்க்கல, மழையும் பார்க்கல, ஆனால் தண்ணி வந்துருச்சு. இப்படி தான் தண்ணி வந்துருச்சு. இன்னும் நீங்கள் வெளியே வரல, வெளியே வரல, பரவாயில்ல, அப்படியே இருக்கிறது நல்லது தான். தண்ணி வந்துருச்சு. தேவை தண்ணி தானே, தேவை. இப்போ காற்று அடிக்குது, மழை பெய்யும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்களா இல்லையா? நான் பார்த்துருக்குறேன். காற்று அதிகமாக அடித்தா தண்ணியை என்ன கொண்டு போயிடுது? காற்று கொண்டு போயிடுது. அப்புறம் நல்லா அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது சொல்லுவோம், அட அந்த மேகத்தை கொண்டு போயிடும் இந்த காற்றுன்னு. மழை மேகத்தை இது கொண்டு போயிடும், இந்த மழையை இங்கே பெய்ய விடாதபடி வேற எங்கேயோ பெய்ய வச்சிரும், நமக்கு இந்த தண்ணி கிடைக்காது, மழை தண்ணி அப்படின்னு சொல்லுவோம். ஓ, சொன்னதில்லையோ? என்ன பார்த்ததில்லை, அதனால சொன்னதில்லை. காற்று அதிகமாக அடித்தா தண்ணி மழை பெய்கிற தண்ணி அப்படி தள்ளிக்கிட்டு போவோம், அது தள்ளிக்கிட்டு போவோம். இங்கே அப்படி எதுவுமே இல்லை. ஆனால் அவங்க சொன்னபடி கர்த்தர் வார்த்தையின்படி தண்ணி வந்துருச்சு. ஆனால் வாய்க்கா வெட்டினாதான் வாய்க்கா. அப்போ வெட்ட கொடுக்கணும்ல. நம் ஒவ்வொருவரையிலும் வெட்டப்பட வேண்டியது, வெட்டப்படணுமா வேண்டாமா? கர்த்தருடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயம். எந்த ஆவியும் ஆத்துமாவையும் உருவ குத்தி பிரிக்கத்தக்கதான பட்டயம், இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அது வெட்டணுமா வேண்டாமா? பாவத்தின் வேரையும் கூரையும் நம்மில் வெட்டணுமா வேணாமா? கெட்ட சுபாவங்களை வெட்டணுமா வேண்டாமா? தேவன் அகற்ற வேண்டும் என்று நினைக்கிறவைகளை வெட்டி, அந்த வேண்டாத மரங்களையும் கொப்புகளையும் வேரோடு கூட வெட்டி எடுக்கணுமா வேண்டாமா? அப்போ இந்த நிலம், அதுக்கு நிலமாகிய நம்ம இருதயத்தை கொடுக்கணுமா வேண்டாமா? கொடுக்கணும்ல. கொடுத்தாதான் மழை பெய்யும், கொடுத்தாதான் தண்ணி வரும், கொடுத்தாதான் தண்ணி வரும், கொடுத்தாதான் தண்ணி வரும். இல்லைன்னா தண்ணி வரவே வராது. இப்போ வாய்க்கா பூரா சேரும் சகதியுமாக இருக்குது. வெறும் பாட்டிலுமா அதுமா இதுமா, தண்ணி பாட்டிலுமா அதுமா இருக்குது. பீடி கீடி சிகரெட்டு அது இது கண்டது கடிது இருக்குது அந்த இதில், இந்த வாய்க்கால. தண்ணி அதில் வந்தால் நல்லா இருக்குமா? இருக்காதாவா? இருக்கவே கூடாது. வாய்க்கா மாதிரி இருக்கணும். இப்போ வாய்க்கால ஃபுல்லாக வாட்டிலோடாக இருக்குது. பீடியும் பாட்டிலும் தண்ணி பாட்டிலுமா கிடக்குது, எல்லாம் கிடக்குது. முள்ளும் கிள்ளுமா இருக்குது, முள்ளு கிள்ளு எல்லாம் நல்லா இருக்கு. வாய்க்கால பார், ஒரு குதிக்கிறேன்னு எங்கேயாவது நீச்சலில் குதிக்கிற மாதிரி அதில் குதிச்சா என்ன ஆகும்? டாரா கீச்சிரும், டாரா கிழிச்சிரும். தண்ணி ரத்த கலராக இருக்கும். மேலே குதிச்ச இடத்துல என்னவா இருக்கும்? ரத்த கலரில் இருக்கும். தண்ணியில் அடிபட்டால் தெரியாது, உடனே வெளியே வந்தால் தான் தெரியும். அப்போ அதனால வாய்க்கா சுத்தமாக இருக்கணும்னா ஏசப்பா வேணும், ஏசப்பாவுடைய வார்த்தை வேணும், அவருடைய ரத்தம் வேணும். இதுதான் அவர் வார்த்தையும் ரத்தம் தான் வாய்க்காலை உண்டு பண்ணி சுத்தம் பண்ணும். இல்லைன்னா இல்லை. அப்போ கொடுக்க மாட்டேன், வாய்க்கா உண்டாகணும் கொடுக்க மாட்டேன்னா அங்கே எங்கேருந்து நீர்க்கேணிகள் வரும்? அது உண்டாகணும் இல்லையா? அதிகாலையில் நான் அவரை தேடுறேன், எனக்குள்ள வாய்க்கால் உண்டாக தேடணும். எனக்குள்ள வாய்க்கால்கள் உண்டாகிறதுக்கு என்னை கொடுக்கணும். அது செம்மையாக வாய்க்காவை என்ன செய்திருவார்? நீட்டாக செஞ்சிடும். ஒரு துப்பு இல்லாமல், ஒரு இது இல்லாதபடி எடுத்து போடுவார். வசனம் ஏசாயாவில் இருக்கு, அது நிறைய பேர் படிப்பாங்க. என் வடிகளை உயர்த்தி உன் வடிகளை உயர்த்தி செம்மைப்படுத்தி அதில் இருக்கிற கற்களை எல்லாம் பொறுக்கி போடுங்க, எரிந்து போடுங்கன்னு. என்னென்னு எல்லாம் வழி உண்டாகிறதுக்கு. நம் வாழ்வின் வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறவர் நம் வாழ்வின் உள்ளே வருவதற்கு வாய்க்கால்கள் வெட்டப்படணும். அப்போ நாம் எதிர்பார்க்கிறதை காண முடியாது, ஆனால் தேவன் நமக்கு தருவதை காண முடியும். நாம் எதிர்பார்க்கிற வண்ணமாக காண முடியாது, ஆனால் தேவன் நம்மை குறித்து கண்டிருக்கிறபடி நாம் காண முடியும்.
நாம் காண முடியும். அப்படித்தான் இவங்க பெற்றுக்கிட்டாங்க. சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அவங்களுக்கு நிறைவேறிச்சு. சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைவேறிச்சு. இஸ்ரவேலின் யூதாவின் ராஜா கர்த்தரே மெய்யான தேவன் என்பதை கண்டுகொண்டார். இஸ்ரவேலின் ராஜா கண்டுகொண்டானான்னு அங்கே எதுவும் சொல்லப்படலை. ஆனால் யூதாவின் ராஜா அதை கண்டுகொண்டிருப்பார். யோசபாத் கண்டுகொண்டிருப்பார். அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி கவனமாக கேட்டோமோ இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நம்மோடு கூட இந்த வசனத்தின் மூலமாக நம் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசியிருக்கிறார் என்று நம்புகிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய